உயிர் நீர். மன்னர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், மிகவும் மோசமாக. ராஜ்யத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் வைத்தியர்களும் ஞானிகளும் வந்தனர். ஆனால் இந்த பயங்கரமான நோய்க்கு யாரும் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. மன்னர் கிட்டத்தட்ட எதுவும் சாப்பிடவில்லை, ஆனால் அவரது தாகம் தீராததாக இருந்தது. எல்லோரும் நம்பிக்கை இழந்தனர், ஏனென்றால் ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படாவிட்டால் மன்னர் விரைவில் இறந்துவிடுவார் என்பது தெளிவாக தெரிந்தது. மன்னருக்கு சொந்த குழந்தைகள் இல்லை. அவர் பல வருடங்களாக விதவையாக இருந்தார். ஆனால் அவருக்கு 3 மருமகன்கள் இருந்தனர். அவர்களை அவர் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்த்தார். மேலும் அந்த 3 மருமகன்களில் ஒருவர் இறுதியில் அரியணை ஏறுவார் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு நாள் காலையில் 3 மருமகன்களும் அரண்மனை தோட்டங்களில் உலாவிக் கொண்டிருந்தனர். மன்னரை குணப்படுத்தக்கூடிய ஒரு வழியைப் பற்றி ஒவ்வொருவரும் யோசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு முதிய தோட்டக்காரர் அவர்களை நிறுத்தி அவர்கள் செவிசாய்க்குமாறு கெஞ்சினார். இளைய மருமகன் ஆண் 15 வயதுகளின் பிற்பகுதி மற்றும் முதிய தோட்டக்காரர் ஆண் 60 வயது அரண்மனை தோட்டத்தில் காலை வெளிச்சத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இளைய மருமகன் பருத்தி வேட்டி, குர்தா, துணி, இடுப்புப்பட்டி மற்றும் செருப்புகளை அணிந்துள்ளார். முதிய தோட்டக்காரர் கரடுமுரடான பருத்தி ஆடை, தலைப்பாகை அணிந்து நீர்ப்பாசன பானையை வைத்திருக்கிறார். மருமகன் தனியாக புறப்பட்டார். மேலும் பல நாட்கள் மலைகள் வழியாக பயணம் செய்தார். எங்கும் ஒரு துளி நீரை கூட காணவில்லை. பின்னர் ஒரு நாள் காலையில் அவர் ஒரு குறுகிய கணவாய்க்கு வந்தார். மேலும் அவர் இந்த கணவாய் வழியாகச் செல்லவிருந்தபோது ஒரு குரல் அவரை தாக்கியது. மேலே பார்த்தபோது ஒரு முதிய சாமியார் ஒரு பாறை விளிம்பில் அமர்ந்திருப்பதைக் கண்டார். "நீ எங்கே போகிறாய் இளைஞனே?" என்று சாமியார் கேட்டார். "அது உனக்கு தேவையில்லாத விஷயம்" என்று இளைஞன் கோபமாக பதிலளித்து தன் குதிரையை விரட்டினான். அவர் எவ்வளவு தூரம் சென்றாரோ அவ்வளவு குறுகியதாக அந்த பாதை மாறியது. இருபுறமும் பாறையின் செங்குத்தான சுவர்களுடன் வளைந்து சுழன்றது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் மீட்க முடியாத அளவிற்கு தொலைந்து போனதாகவும் மலையின் இதயத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் உணர்ந்தார். இந்த மருமகன் வீடு திரும்ப தவறியபோது 2வது மருமகன் சென்று இந்த மர்மமான ஏரியை கண்டுபிடிக்க முடிவு செய்தார். தன் மூத்த சகோதரனைப் போலவே அவரும் இறுதியில் குறுகிய கணவாய்க்கு வந்து அவர் எங்கே செல்கிறார் என்று விசாரித்த சாமியாரை சந்தித்தார். "உனக்கு என்ன கிழவரே?" என்று மருமகன் பதிலளித்தார். பின்னர் அவரும் மலையின் சிக்கலில் தொலைந்து போனார். மேலும் ஒரு பாறையின் மீது பரிதாபமாக அமர்ந்திருந்த தன் சகோதரனை சந்தித்தார். மேலும் அவர்கள் பல நாட்கள் முயற்சி செய்த போதிலும் தப்பிப்பது இயலாது. இப்போது இளைய மருமகன் தன் 2 சகோதரர்களும் தொலைந்துவிட்டார்கள் என்று பயந்து இந்த பிடிபடாத உயிர்நீரை கண்டுபிடிக்க புறப்பட்டார். அவர் குறுகிய கணவாய்க்கு வந்தபோது சாமியார் அவர் எங்கே போகிறார் என்று கேட்டார். "ஐயனே" என்று இளைஞன் சொன்னான். "எனது மன்னரின் உயிரை காப்பாற்ற எனக்கு அவசரமாக தேவைப்படும் உயிர்நீரை கண்டுபிடிக்க நான் முயற்சிக்கிறேன்." "சரி, நீ அதிக தூரம் செல்ல தேவையில்லை" என்று சாமியார் சிரிப்புடன் கூறினார். "உனக்கு பின்னால் ஒரு கூர்மையான சிகரத்தை நீ பார்க்கலாம். இந்த சிகரத்தின் அடியில் ஒரு கல் கதவு உள்ளது. கதவை 3 முறை தட்டு, கதவு திறக்கும். உள்ளே உயிர்நீரின் ஏரி உள்ளது. ஆனால் கவனமாக கேள்" என்று அவர் தொடர்ந்தார். "உன் தண்ணீர் குப்பியை நிரப்பிய பிறகு ஏரியைச் சுற்றி நட ஒரு இளம் கன்னிப் பெண்ணின் சிலை தோன்றும். இப்போது அந்த சிலையின் மீது ஏரியிலிருந்து நீரை தெளிக்க மறக்காதே." சாமியார் வாக்குறுதியளித்தபடி கல் கதவை கண்டுபிடிப்பது கடினமாக இல்லை. மேலும் இளைஞன் 3 முறை தட்டியபோது கதவு திறந்து அவனுக்கு முன் ஏரியின் மின்னும் நீர் இருந்தது. விரைவில் தன் தண்ணீர் குப்பியை நிரப்பி இளைஞன் ஏரியைச் சுற்றி பார்த்தான். தொலைவில் ஒரு இளம் கன்னிப் பெண்ணின் உயிருள்ள சிலை இருந்தது. ஏரியை சுற்றி ஓடி இளைஞன் ஏரியில் தன் கைகளால் நீரை அள்ளி சிலையின் மீது தெளித்தான். அவர் ஆச்சரியப்படும் விதமாக சிலை உயிருடன் வந்தது. "பயப்படாதே" என்று அந்த உருவம் சொன்னது. "நான் ஒரு இளவரசி, ஆனால் என் மீது ஒரு சாபம் போடப்பட்டது. மேலும் நான் கல்லாக மாற்றப்பட்டேன். நீ என்னை மீண்டும் உயிருடன் கொண்டு வந்துவிட்டாய். ஆனால் நான் இப்போதே இங்கிருந்து செல்ல முடியாது. இந்த நாளிலிருந்து 12 மாதங்களுக்குப் பிறகு நீ திரும்பி வந்தால் நான் செல்ல சுதந்திரமாக இருப்பேன்." இந்த இளவரசியின் அழகால் இளைஞன் கவரப்பட்டான். மேலும் அவனது வாக்குறுதியை கொடுக்க மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவர் ஏரியை விட்டு வெளியேறியபோது இளைஞன் சாமியார் அமர்ந்திருந்த இடத்திற்கு திரும்பினான். "ஐயனே, நான் உயிர்நீரை கண்டுபிடித்துவிட்டேன்" என்று இளைஞன் தன் தண்ணீர் குப்பியை உயர்த்தி பிடித்து கத்தினான். "ஆனால் இந்த நீரை தேடி புறப்பட்ட என் 2 சகோதரர்களைப் பற்றி எதையாவது பார்த்தீர்களா?" "ஆம் என் மகனே" என்று சாமியார் பதிலளித்தார். "உன் சகோதரர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நீ மலைகளின் அடிவாரத்திற்கு திரும்பிச் சென்றால் மாலைக்குள் உன் சகோதரர்களைச் சந்திப்பாய் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஆனால் கவனமாக இரு, அவர்களை நம்பாதே." இரவு வந்தது. சாமியாரின் வார்த்தையின்படி மலையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 2 சகோதரர்களும் தங்கள் இளைய சகோதரனுடன் சந்தித்தனர். 2 மூத்த சகோதரர்களும் தங்கள் துரதிர்ஷ்டங்களைப் பற்றி முணுமுணுத்தனர். மேலும் இளைய சகோதரன் அவர் எப்படி உயிர்நீரின் ஏரியை கண்டுபிடித்தார்,
அழகான இளவரசி மற்றும் ஆண்டின் இறுதியில் அவளிடம் திரும்புவதாக எப்படி உறுதியளித்தார் என்று அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் மகிழ்ச்சியாக தெரியவில்லை. தனது உற்சாகமான நாளுக்குப் பிறகு சோர்வடைந்த இளைய சகோதரன் விரைவில் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தான். அதே நேரத்தில் மூத்த சகோதரர்கள் மௌனமாக அமர்ந்து தங்கள் இளைய சகோதரனின் நல்ல அதிர்ஷ்டத்தை சபித்தனர். பின்னர் அவர்கள் உயிர் நீரை திருடி மன்னரின் கருணையை பெறவும் ஆண்டின் இறுதியில் அவர்களில் ஒருவர் இந்த அழகான இளவரசியையும் வெல்லவும் சதி செய்தனர். எனவே இளைய சகோதரன் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவர்கள் அவனது குப்பியிலிருந்து விலைமதிப்பற்ற நீரை திருடினர். பின்னர் குப்பியை அருகிலுள்ள குளத்திலிருந்து சேற்று நீரால் நிரப்பினர். அவர்கள் மன்னரின் அரண்மனைக்கு திரும்பியபோது இளைய சகோதரன் மன்னரின் படுக்கையறைக்கு ஓடி தன் குப்பியிலிருந்து மன்னருக்கு குடிக்க நீரை கொடுத்தான். சேற்று நீர் மன்னருக்கு சிக்கனிங் மற்றும் வாந்தி வரச் செய்தது. கோபத்தில் மன்னர் தன் இளைய மருமகனை போகும்படியும் ஒருபோதும் திரும்பி வர வேண்டாம் என்றும் உத்தரவிட்டார். பின்னர் மற்ற 2 சகோதரர்களும் மன்னருக்கு உண்மையான உயிர்நீரை குடிக்க கொடுத்தனர். மேலும் அவர் குடித்தபோது மன்னரின் நரம்புகளில் புதிய வாழ்க்கை ஓடியது. மேலும் சில மணி நேரங்களுக்குள் அனைவரின் ஆச்சரியத்திற்கும் அவர் முற்றிலும் குணமடைந்தார். மன்னரின் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட இளைய மருமகன் தன் சகோதரர்களை நம்ப வேண்டாம் என்ற சாமியாரின் எச்சரிக்கையை நினைவில் கொண்டு தன் விதியைப் பற்றி கோபத்துடன் ராஜ்யம் முழுவதும் இலக்கின்றி அலைந்தார். இதற்கிடையில் மற்றவர்கள் இளைஞனிடமிருந்து அவளை கேட்கும் உரிமையை பறிக்க முயற்சி செய்யலாம் என்று முதிய சாமியார் இளவரசிக்கு எச்சரித்தார். மேலும் கதவை 3 முறை தட்டுபவர்களுக்கு மட்டுமே ஏரியின் கதவு திறக்கும் என்று இளவரசி உறுதியளித்தார். வருடம் முடிந்தவுடனேயே 2 மூத்த சகோதரர்களும் மகிழ்ச்சியுடன் மலைக்குச் சென்றனர். இளவரசி அவர்களில் ஒருவரை மணந்து கொள்வார் என்று உறுதியாக நம்பினர். தங்கள் இளைய சகோதரனின் கதையை நினைவில் கொண்டு அவர்களால் கல் கதவை கண்டுபிடிக்க முடிந்தது. மேலும் மூத்த சகோதரன் விரைவாக குதிரையிலிருந்து இறங்கி கதவை சத்தமாக தட்டினான். ஆனால் கதவு திறக்கவில்லை. அதனால் அவன் தட்டினான் மற்றும் உதைத்தான். யாராவது கேட்பார்கள் என்று உறுதிப்படுத்திக் கொண்டான். ஆயினும் கதவு மூடப்பட்டே இருந்தது. முடிவில் அவர்கள் சோர்வடைந்தனர். மேலும் அவர்கள் வந்த வழியில் திரும்பினர். அந்த நாள் பிற்பகுதியில் இளைய சகோதரன் கதவுக்கு வந்தான். இப்போதுதான் அவமானப்படுத்தப்பட்டதால் எப்படி வரவேற்கப்படுவான் என்று யோசித்தான். அவன் கதவை 3 முறை தட்டினான். கதவு திறந்தது. மேலும் அவனை சந்திக்க ஓடிவந்த இளவரசியால் அவன் வரவேற்கப்பட்டான். தன் சகோதரர்கள் தன்னை எப்படி ஏமாற்றினார்கள், மேலும் தான் நாடு கடத்தப்பட்டது பற்றி அவன் இளவரசியிடம் சொன்னபோது அவள் முழுவதும் அனுதாபம் கொண்டாள். பின்னர் முதிய சாமியாரின் ஆலோசனையின் பேரில் அவர்கள் முழு கதையையும் மன்னரிடம் சொல்ல முடிவு செய்தனர். உண்மையில் என்ன நடந்தது என்பதை கேட்ட மன்னர் கோபமடைந்தார். மேலும் 2 சகோதரர்களையும் அழைத்தார். அவர்கள் கோபமான மன்னரை எதிர்கொண்டபோது தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டனர். மேலும் அவர்களின் தவறான செயல்களுக்காக நாடு கடத்தப்பட்டனர். சிறிது காலத்திற்குப் பிறகு இளைய மருமகன் இளவரசியை மணந்தார். மேலும் அரியணையின் வாரிசாக அறிவிக்கப்பட்டார்.